திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், திருவையாறு என்றாலே ஆண்டவர் அல்வா அசோகா தான் ஃபேமஸ். வெல்கம் டு நீனா மெரினா. திருவையாரோட ஸ்பெஷல் அசோகா அல்வா, ஆண்டவர் அல்வா கடைக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இது கிட்டத்தட்ட 50 வருஷம் பழமையான கடை. ஜென்ரேஷனா இவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே ரெசிபியை அதே பாரம்பரியத்தோட இவங்க வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஊரா செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எது வந்து ஸ்பெஷலான ஒரு ஃபேமஸான டிஷ்னு பார்த்துட்டு இருக்கும் போது திருவையாறுல என்ன ஃபேமஸ்னு போட்டோடனே எங்களுக்கு அல்வா தான் வந்தது. ஸோ அந்த அல்வாவும் வந்து இந்த ஆண்டவர் கடை தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. திருவையாறுல வந்து ஆண்டவர் அல்வா கடையில் வந்து அசோகா தான் ஃபேமஸ். அது வந்து பாசி பருப்புல செய்யறது. கோதுமை அல்வாவும் அது ஃபேமஸ் ஆனது தான். ஆனால் ஃபேவரட் வந்து அசோகா அல்வா தான் ஃபேவரட். கார வகைகள்லாம் எல்லா கார வகைகளும் இருக்கும். எல்லாமே நார்மலாக சூப்பராக இருக்கும். அசோகா ஃபேமஸ் வந்து நம்ம செய்கிற முறை வந்து அது தனியாக இருக்கும். வேறு யாராலையும் செய்ய முடியாது. இது ஏதாவது கடைபிடிக்கிறீங்களா? இது இப்படிதான் பண்ணணும். நம்ம காவேரி ஆறு நீர் தான் திருநெல்வேலி தாமிரபரணியோட தண்ணி. அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க பாப்பா நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 10 காரம் இருக்கு, 2 ஸ்வீட் இருக்கு, அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதே மெயின்டெனன்ஸ் அதே இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, அது மாதிரி வாங்கிட்டு போங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும், இன்னும் மாறாது. இங்க வந்து எல்லாரும் எப்படி சாப்பிட்றாங்கன்னா, நல்லா சுட சுட அசோகா அல்வா கொடுக்குறாங்க. அதோடய கொஞ்சம் மிக்சர் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சாப்பிட்றாங்க. காரமும் இனிப்புங்கிற மாதிரி கொஞ்சமாக அசோகா அல்வா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மிக்சர் போட்டு இப்படி தான் சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பார்த்தேன் நான். பாசிப்பருப்பில் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப கூயியாக இல்லாமல் நல்லா அந்த டெக்ஸ்சரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கோதுமை அல்வா. இதுதான் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற அல்வால நட்ஸ் போட்டு நல்லா கேஷுவலாக நிறையா போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீயா எல்லாமே தழும்ப இருக்கு. ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் அல்வா வந்து நம்ம சென்னையிலேயே நிறைய சாப்பிடுவோம். ஆனா வந்து அதுவுமே இங்க நல்லா இருக்கு. அந்த சாஃப்ட்னஸ் வந்து இங்க செமையா இருக்கு. ஆமா, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதை கடிக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்கும். அல்வானா கரையணும்னுவாங்க, ஆனா அந்த அல்வாவே கல்லு மாதிரி இருக்கும். லைட்டா உங்களுக்கு தகட்டுற மாதிரி இருந்தா கூட நீங்க அந்த லைட்டா மிக்சர் எடுத்து வாயில போட்டு அது சால்வ் ஆயிடும். மிக்சருமே அருமையா இருக்கு. காரம் எல்லாம் கரெக்டா ஒரு அளவோட அமேசிங்கா இருக்கு. நம்ம எப்படி வந்து ஒரு கடை வந்து பழைய கடை அப்படின்னு நம்ம நெட்ல படிக்கிறதுலாம் விட அங்க வந்து அதை ஃபீல் பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ற ஒரு ஆத்தென்டிசிட்டி வந்து வேற லெவல். அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பழமையான கடை. பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலுமே அந்த இன்டீரியரோட ஒர்க்ஸ் எல்லாமே பழைய காலத்தோட இது மாதிரியே இருக்கு. இவங்க பெருசா கடை போடணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்களோட ரெசிபிக்காக எப்படி கடை இருந்தாலும் மக்கள் வருவாங்க. பொருள் கரெக்டா இருந்தா போதும்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அது பண்றது அது அந்த மாதிரி கடையை வந்து நீங்க எவ்வளவுனா நம்பி போய் சாப்பிடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்மளோட இந்த எல்லா வீடியோஸும் டேஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சீரீஸ்ல இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மறக்காம நீனா மெரினாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.